ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோடு நான் பார்க்க போற படம் 2012 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன பிரீமியம் ரஷ். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இந்த கொரியரை நீங்க டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு தாங்கிட்ட கொடுத்த அந்த கொரியருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம அதை டெலிவரி பண்ண போன ஒரு கொரியர் பாயான படத்துடைய கதாநாயகனுக்கும் அந்த கொரியரை அவர் டெலிவரி பண்றதுக்குள்ள எப்படியாவது அவர்கிட்ட இருந்து இதை பறிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கரப்டட் போலீஸ் ஆபீசருக்கும் நடுவிலான ஒரு சேஸ் தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ இந்த படத்துடைய டீடைலுக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு பில்லி. படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீன் டைட்டில் கார்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ஹீரோ ஸ்கிரீனுடைய ஒரு சைட்ல இருந்து அப்படியே பறந்து வந்து ஸ்கிரீனுடைய இன்னொரு சைட்ல கீழே விழுகிறாரு. ஆக்சுவலி அவருக்கு ஆக்சிடென்ட். எப்படி அவருக்கு அந்த விபத்து நடந்தது அப்படிங்கிறத அப்படியே பிளாஷ்பேக்ல திருப்பி கதை போகுது. ஆக்சுவலி ஹீரோ ஒரு கொரியர் சர்வீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு கொரியர் பாய். இவங்க எல்லாருமே கொரியர் டெலிவரி பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைசைக்கிள் மெசஞ்சர் மாதிரி, அதாவது சைக்கிள்லயே போய் தான் டெலிவரி பண்றது. ஆனா சைக்கிள் அப்படின்னு ஒண்ணு ஸ்லோவா கிடையாது. பைக்கை விட காரை விட ஃபாஸ்டா பஞ்சா பறந்து போறாங்க. சிக்னல் எதையுமே மதிக்கிறது கிடையாது. இவங்க உள்ள புகுந்து போய் அந்த கொரியர் சர்வீஸ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்க கொடுக்குற கொரியர் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அங்க சேர்ந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஒரு கொரியர். இவங்களுடைய வேலையும் அப்படித்தான் இருக்கு. ஒரு சீன்ல ஹீரோவுக்கு ஒரு குறிப்பிட்ட கொரியரை ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல நீங்க டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வருது. ஹீரோ ஓகே நான் பாத்துக்கிறேன், நான் போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த கொரியரை கலெக்ட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட இடமான ஒரு யூனிவர்சிட்டி. அங்க ஒரு சைனாவை சேர்ந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க படிக்கிறாங்க, ஒரு கேர்ள். அவங்க கிட்ட போய் அந்த கொரியரா என்ன வாங்கணுமோ ஒரு என்வலப் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த யூனிவர்சிட்டியுடைய வாசலுக்கு தான் வர்றாரு. வந்தா இன்னொரு நபர் இவரை வழிமறிக்கிறாரு. அவருடைய பேரு பாபி மண்டே. அவரு ஒரு கரப்டடான போலீஸ் ஆபீசர். அவர் ஹீரோவை பார்த்து, இப்போ உள்ள ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்துச்சு, அந்த கவரை இங்கேயே செஞ்சு கொடுத்துட்டு போயிடுங்க, அந்த கவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல போக ஹீரோ திருப்பி அவர்கிட்ட சொல்றாரு, எங்களுடைய கொரியர் சர்வீஸ ரொம்ப செக்யூர்டான கொரியர் சர்வீஸ்னு பேர் வாங்கின ஒண்ணு. சோ யாருகிட்ட நான் வாங்கினோ அவங்க கிட்ட இருந்து இதை யாருகிட்ட போய் நான் டெலிவரி பண்ணணுமோ அவங்கள தவிர வேற யாருக்கும் இந்த கொரியர் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த கரப்டட் போலீஸ் ஆபீசர், அவர்தான் படத்துடைய வில்ல, அவருக்கே தண்ணி காமிச்சிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அந்த கொரியர் கவரையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி தப்பிச்சு போயிடுறாரு ஹீரோ. இங்க இருந்து அந்த கரப்டட் போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோவை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த கொரியர் கவருக்காக. இதுக்கப்புறம் 2 விஷயம் தான். இவரு உயிரையே பணைய வச்சு எப்படியாவது அந்த கவரை ஹீரோ கிட்ட இருந்து புடுங்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கொரியர் கவர்ல என்னதான் இருந்தது. 2வது விஷயம், இவர் நினைச்ச மாதிரி கடைசியில ஹீரோவை புடிச்சு அந்த கொரியர் கவரை இவர் வாங்கினாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு சாதாரண கதைய அதுக்குள்ள இருக்க சீன்ஸ அவ்வளவு அழகா நரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த விதம். உதாரணத்துக்கு ஹீரோ எந்த டெலிவரி எடுத்தாலுமே அவர் பஞ்சா சிக்னலுக்குள்ள அவ்வளவு காரு பைக் எல்லாம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டு நிற்கும். அதுக்கு நடுவுல இவர் மட்டும் பிளாட்ஃபார்ம் மேலாம் ஏறி வண்டியை இறக்கி ஏத்தி ஓட்டி போட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி போகும்போது ஒரு சிக்னல், ஒரு கிராஸ் சிக்னல் நடுவுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய வண்டி இப்படி போயிட்டு இருக்கு, கிராஸ் சிக்னல் நடுவுல இப்படி வரும். அப்படி இருக்கும்போது இவங்க சைக்கிள்ல தான் போறாங்கிறதுனால எந்த சிக்னலையும் இவங்க யாரும் மதிக்கிறதே கிடையாது. இவங்க மட்டும் பிச்சு புடிங்கிட்டு உள்ள போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த சிக்னலை தாண்டினா எந்த வழிய போனா நம்ம சேஃபா அடிபடாம போக முடியும்? ஏன்னா குறுக்கால கார்ஸ் வரும். இவரு அந்த சிக்னல் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 10 அடி 20 அடி முன்னாடி வரும்போதே ஹீரோ டக்குன்னு ஒரு பிளான் பண்ணுவாரு. இந்த சிக்னலை கிராஸ் பண்றதுக்கு 3 வழியை தேர்ந்தெடுப்பாரு. இந்த 3 வழியில எந்த பக்கம் கூடி போனா நமக்கு அடிபடும், எந்த பக்கம் கூடி போனா நம்ம சேஃபா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு. ஆனா அதை இவங்க விஷுவலாக வியூவர்ஸ் காமிச்சிருப்பாங்க. பிரில்லியண்டான ஒரு சீன் அது. 2வது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, இந்த படத்துடைய எடிட்டிங்கும் சரி. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த அளவுக்கு உண்மையாகவே சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப விழுந்து விழுந்து வந்து வேலை பார்த்துருப்பாருங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா இந்த படம் பேசிக்காக கேமராவை ஒரு இடத்துல ஸ்டேபிளா வச்சமா ஒரு 4 கேரக்டர்ஸ் வந்து பேசிட்டு போனாங்களா முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருக்காது. 1.5 மணி நேரத்துக்கு மேல கம்ப்ளீட் சேசிங் தான், ரன்னிங் தான் அந்த படம். அதனால கேமராமேன் கம்ப்ளீட்டா காருக்கு பின்னாடியோ சைக்கிளுக்கு பின்னாடியோ கம்ப்ளீட்டா டிராவல்லே தான் இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹார்டான ஒரு ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபியை.
ரெண்டாவது அந்த எடிட்டிங்கை பொறுத்தளவுக்கு இவங்க நான் லீனியர்ல தான் அந்த படத்தை கட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நமக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப கிளியராக கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எப்பெல்லாம் வந்து சீன் முன்னாடியும் பின்னாடி மாறி மாறி போதோ அந்த சீன்ஸ்ல எல்லாமே மேல ஒரு டைமர் போட்டுருவாங்க. இது 4:30 மணிக்கு நடந்தது, இது 6 மணிக்கு நடந்தது, இது 8 மணிக்கு நடந்ததுன்னு. அதனால எந்தவித கன்ஃபியூஷனுமே இல்லாம எத்தனை மணிக்கு இந்த காட்சிகள் ஆரம்பிச்சதுங்கிறத நம்ம அப்படி கோரிலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால ஈஸியாக இந்த படம் கன்ஃபியூஷனே இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளவு சூப்பராக பிரில்லியண்டாக இருந்தது இந்த படத்துடைய எடிட்டிங். இது எல்லாம் தாண்டி இந்த படத்துடைய ஹீரோ ஜோசப் கார்டன் லெவிட் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அந்த வில்லி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை அவர் தான் ஏற்று நடிச்சிருக்காரு. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம த வாக் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இதுக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த படத்துடைய ஹீரோ தான் இந்த படத்துடைய ஹீரோவுமே. உண்மையாக அற்புதமான ஒரு நடிகர். ரொம்ப கேஷுவலாக அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தாரு. உண்மையா சில சீன்ஸ் எல்லாம் இவரே ரிஸ்க் எடுத்து போய் அந்த ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய எண்ட் கிரெடிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு சீன் வரும். இவர் போய் நான் சொன்னேன் 3 ரூட் எடுத்தா எது வெளியே சேஃபா போலான்னு, அந்த மாதிரி ஒரு சீன்ல இவர் ஒரு டாக்ஸில போய் விழுகிற ஒரு ஷாட் ஒன்று வரும். அதை ஒரு உண்மையாகவே பண்ணியிருக்காரு. அதுல அந்த டாக்ஸி கண்ணாடி உடைஞ்சு போய் இந்த எண்ட் கிரெடிட்ல ஒரு ஃப்ரேமே ஒரு சீனே வச்சிருப்பாங்க. இவர் கை ஃபுல்லா ரத்தம் வடிகிறது. அந்த அளவுக்கு கடினமான உழைப்பை போட்டே அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க. சாதாரண ஒரு கதைக்களம் தான், பட் அதை அவங்க நரேட் பண்ண விதம் உண்மையாக ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமாக நீங்க ஃபேமிலியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.